எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை எப்பயும் போல ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த காய் வாங்குனீங்கன்னா ஒரு 20 தடவை நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானது வெண்டைக்காவை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு செஞ்சிருக்கேன். அதோட லிங்க் வேணும் ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் கொலகொலப்புலாம் போய் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு செஞ்சிருக்கேன். அதோட லிங்க் என்ன ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சு வேக விடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததும் நல்லா சுட சுட வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. Bye.